இந்த அளவுக்கு இருக்க உப்பு கறி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எனக்கு ஒரு கண்டெய்னரில் ஒரு 2 ஸ்பூன் சீயக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து எனி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பு வேணால் சேர்த்துக்கலாம். நான் சன்சில்க் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு பாக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ஃபுல் லெமன் கூட சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப புளிச்சிருச்சுன்னா வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த தயிரை இது மாதிரி எடுத்து வச்சு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே எவ்வளோ உப்பு கரை இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் வந்து உப்பு நல்லா படிஞ்சிருக்கு. இப்போ இந்த மிக்சிங்கை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தேய்ச்சாலே போதும். உண்மையாகவே இது வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க, அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி உப்பு கரை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்த வீடியோவில் நான் மணல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ண சொல்லி போட்டிருந்தேன். மணலும் பேஸ்ட்டும் போட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதில் கூட ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தேய்ச்சி தான் க்ளீன் ஆச்சு. ஆனால் இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட விட்டுட்டு, ஆனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. நான் நல்லா தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். தெரியுது பார்த்தீங்களா, இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கரை இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அது பத்தலை. சரின்னு கொஞ்சம் நான் இந்த தடவை வந்து வெறுமனா சீயக்காவை மட்டும் போட்டு பார்த்தேன். அடுத்து அந்த உப்பு கரை இருக்க இடத்துலலாம் அதுவும் உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சுங்க. நல்லா சீயக்காய் போட்டு கூட கொஞ்சம் தயிரை கூட சேர்த்து போட்டு பாருங்கள். ஆனால் சீயக்காய்க்கே நல்லாவே உப்பு கரை போச்சு. நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்து இந்த சொல்யூஷனே யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். க்ளீனிங்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் சீயக்காய் மட்டும் போட்டு தேய்ச்சும் பண்ணலாம். இந்த 4 ஐட்டமையும் சேர்த்து பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. உப்பு கரையும் சுத்தமாக இல்லை. சூப்பரான ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு நான் சிங்க்குள்ளே மட்டும் க்ளீன் பண்ணல, வெளியே மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் அடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.